எப்போவுமே சிஎஸ்கே எப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் அடிக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து மதிப்பு அதிகம். உங்களுக்கு வாட்சன் ஞாபகம் இருக்கும், சீசன் ஃபுல்லாக அடிக்கல, ஃபைனலில் அடிப்பார். டாரில் மிச்சல் முக்கியமான மேட்சஸில் ரன் அடிச்சிருக்காருன்றது ஒரு பெரிய ஃபேக்டர். ரச்சின் ரவீந்திரா ஒரு ஸ்டீல். ஏன்னா அப்படியே வந்த உடனே வேறு யாருமே போட்டிக்கு போகலன்றதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்ஷன் நாங்கள் கவர் பண்ணுறப்போ இவர் ஒன் ஆஃப் த டாப் பிக்ஸாக இருப்பார் நான் நினச்சேன். மினிமம் ஒரு 12-13க்காக அவர் போவார்னு நினச்சேன். மற்ற டீம்ஸ் வந்து ஆப்டே பண்ணல அவருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் சென்னையில் ஆடணும்னு சொல்லியிருந்தாரு. மொயின் அலியோட ஃபார்ம் ரீசெண்ட் டைம்ஸில் மற்ற லீக்ஸ்லாம் அவ்வளோவா இல்லைன்ற ஒரு கருத்து இருக்குது. முகேஷ் சௌத்ரி கூட வரல, இம்பாக்ட் பிளேயர் துஷார் தேஷ்பாண்டே ஆர் முகேஷ் சௌத்ரி நான் வந்து போடுறேன். எப்படின்னா இப்போ தீபக் சேர் வந்து எனக்கு பவர் பிளே போலர், அங்கே வந்து அது கவர் பண்ணிடுறேன். ஐ திங்க் ஸ்லாகில் ஒரு ஓவர் போடுவார். ஷார்துல் தாக்கூர் மோர் ஆஃப் மிடில் ஓவர்ஸ் போலர். மற்ற இதெல்லாம் விளையாடுறதெல்லாம் அவ்வளோவா ட்ராக் பண்ண மாட்டேன். இந்த டீமுக்கு வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டீமுக்கு வரப்போ டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறாங்க, ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அந்த பிளேயர்ஸ். வாட்சன் வந்து ஆர்சிபிக்கு விளையாடுறப்போ அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை, சிஎஸ்கேக்கு வரப்போ வேறு லெவல் ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இந்த டீமில் மட்டும்தான் 9.5 கோடிக்கு கிருஷ்ணப்பா கௌதமை எடுத்து ஒரு மேட்ச் கூட ஆட வைக்காம பெஞ்சில் உட்காந்து அவ்வளோ காசை கொடுத்துருந்தாங்க. சப்ஸ்டியூட் ஃபீல்டராக வந்து ஒரு கேட்ச் விடுவார் அந்த சீசனு. அதை தவிர நம்ம அவரை பார்க்கவே இல்லை. ஸோ இந்த டீமில் அந்த லக்ஸரி இருக்குது. நீங்கள் அவ்வளோ கோடி கொடுத்தாலும் பிளேயிங் லெவனில் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் வைப்பாங்க. ருத்ராஜ் கான்வே வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே நம்ம போன வருஷமே பார்த்தோம், வெர்ஷன் 2.0. அதே மாதிரி அவர் பண்ணாருன்னா டீமுக்கு செம்ம. அப்புறம் சிவம் தூபே இந்தியன் டீமுக்கும் விளையாடும் போது ஒரு எவ்வளோ 6 அடித்தார் அந்த சீரீஸில். ஸோ சிவம் தூபே, டாரில் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, உங்களுக்கு ஜென்யூன் 6 ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். சிஎஸ்கே பிக்குக்கு போறதுக்கு முன்னாடி டேரல் மிச்சல் அப்படிங்கிற ஒரு நபரை 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக போனதில்லை. அதுக்கு முந்தின சீசன் பென் ஸ்டோக்ஸுக்கு ஃபுல் அக்ரெசிவாக போய் 16 கோடி கொடுத்து எடுத்தாங்க. இந்த சீசனில் நிறைய பேர் ஹெட் எடுக்க போகிறாங்களா, இல்லைன்னா ஒருவேளை பேட் கமின்ஸ் வருவாரா அப்படின்னு பல கேள்விகளுக்கு மத்தியில் நாங்கள் டேரல் மிச்சல் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. என்ன ரீசன்? ஒரு பெரிய ரீசன் ஃப்ளெமிங்கு. மற்றபடி பிக் மேட்ச் பிளேயர். வேர்ல்ட் கப்பில் நீங்கள் செமிஃபைனலில் இந்தியாவோட செஞ்சுரி அடித்தார். அதுவும் சேப்பாக்கில் ஒரு செஞ்சுரி அடித்தார். சேப்பாக்கில் ஒரு செஞ்சுரி அடித்தார். எப்போவுமே சிஎஸ்கே எப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் அடிக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து மதிப்பு அதிகம். உங்களுக்கு வாட்சன் ஞாபகம் இருக்கும், சீசன் ஃபுல்லாக அடிக்கல, ஃபைனலில் அடிப்பார். ஏன்னா இவர் பிக் மேட்ச் பிளேயர்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தோனி எப்பவுமே ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷனில் யார் நல்லா பண்ணுறாங்களோ, அந்த இம்பாக்ட் இன்னிங்ஸ் யார் விளையாடுறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப விரும்புவார். ஸோ அந்த வகையில் டாரில் மிச்சல் முக்கியமான மேட்சஸில் ரன் அடிச்சிருக்காருன்றது ஒரு பெரிய ஃபேக்டர். இன்னொன்று ஸ்பின்னை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஒரு ஹைட் இருக்குது, நல்ல ரீச்சு, ஃபுட் ஒர்க் நல்லாயிருக்கும், பேக் ஃபுட்லேயும் சூப்பர், ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் சூப்பர். ஸோ மிடில் ஓவர்ஸில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் ஆட வேண்டியது இருக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடியவர் ஜென்யூன் 6 ஹிட்டர். அதனால இவருக்கு போனதில் தப்பே இல்லை. ஹெட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்து பவர் பிளே ஆப்ஷன் தான். பட் இவர் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் கொடுத்துட்றாரு. எப்படி போட்டாலும் 6 அடிப்பார். ஆமாம். ஓகே. ஸோ ஆக்ஷன் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே சில பிளேயர்ஸ் போனாங்க. எப்போவுமே என்னப்பா மிச்சத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது இந்த வாட்டி பிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரச்சின் ரவீந்திராவை எடுத்தாங்க, அதுவும் 1.5 கோடிக்குங்கிறப்போ நம்பவே முடியல. ஏன்னா அவர் ஒரு பெரிய பிக்குக்கு போவார்னு நினச்சாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கு இவங்க வந்து நீட்டாக ஹெட்டை தள்ளி விட்டுட்டு இவங்க ரவீந்திராவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொன்னாங்க. சர்துவில் திருப்பி எடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஷார்துல் எடுத்தது வந்து அகைன் ப்ரூவன் பிளேயர். சிஎஸ்கே ஃபேமிலியில் இருந்திருக்காரு, நடுவில் வேறு டீம்ஸுக்கு போனார். அது எதிர்பார்த்தது தான், சிஎஸ்கே அவரை எடுப்பாங்க. எவ்வளவு வரைக்கும் சேஸ் பண்ணுவாங்கன்றதான் கேள்வியாக இருந்துச்சு. பட்ஜெட்குள்ளே வந்துச்சு, எடுத்தாங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு ஸ்டீல். ஏன்னா அப்படியே வந்த உடனே வேறு யாருமே போட்டிக்கு போகலன்றதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்ஷன் நாங்கள் கவர் பண்ணுறப்போ இவர் ஒன் ஆஃப் த டாப் பிக்ஸாக இருப்பார் நான் நினச்சேன். மினிமம் ஒரு 12-13க்காக அவர் போவார்னு நினச்சேன். மற்ற டீம்ஸ் வந்து ஆப்டே பண்ணல அவருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சிஎஸ்கே வந்து அவர் ஒரு பேக்கப்பாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மொயின் அலி அவருக்கு ஒரு பேக்கப்பாக பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போன வாட்டி சிஎஸ்கே 11க்கும் இந்த 11க்கும் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. ஒரு ஸ்பாட் காலி, ராய்டு. இப்போ ராய்டு அவர்கள் இல்லை. அவர் வந்து இப்போ டோனி சொன்ன மாதிரி எந்த ரோல்லையும் இறங்கி ஆடக்கூடியவர். சிஎஸ்கே அவர் எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க? மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பால் 1லேருந்து இறங்கி அடித்து ஆடக்கூடிய பிளேயர். பட் போன சீசன் கூட நம்ம வந்து ராய்டு இம்பாக்ட் பிளேயராக தான் உள்ளே வந்து போயிட்டு இருந்தார். அண்ட் இப்போ டாரில் மிச்சல் இருக்காருன்றதுனால எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா மிஸ் பண்ண மாட்டோம். இப்போ சிஎஸ்கே லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 7 தான் தோனி கிளம்பி இறங்க போகிறாரு. மீண்டும் இது அவருடைய கடைசி சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி சீசனாக இருக்குமா? ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. இருக்க வேண்டாம், எதுக்கு இருக்கணும்? இன்னும் விளையாட்டும், இம்பாக்ட் பிளேயராக வரலாம் அடுத்த வருஷம். விளையாட்டும், அவர் விளையாடினா நமக்கு பார்க்க ஜாலியாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ விளையாட்டும். சூப்பர். ஸோ பட் லாஸ்ட் சீசனாக இருக்குமா? இருக்குமா? ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் சென்னையில் ஆடணும்னு சொல்லியிருந்தாரு.
ஞாபகம் இருக்கா? ஃபைனல்ஸ் வேற சென்னையில தான் நடக்குதா? நடக்கலாம். இன்னும் நானும் ஸ்கெட்யூலுக்காக வெயிட்டிங்கு. ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறப்ப சென்னை பிட்ச் வந்து ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி. இன்னொன்னு தல வந்து ஸ்பின்னரை வச்சு எப்படி ஆட்டி படைப்பாருன்னு தெரியும். நெறைய குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்கிற மாரி தோணுது. அப்புறம் இப்போ தீக்ஷனாவா இருக்கட்டும், இப்போ அதே மாரி சாண்ட்னர், இப்போ ரச்சின் ரவீந்திரா அவரும் பவுலிங் போடுவாரு. ஜடேஜா அப்படின்னு மொயின் அலி நெறைய ஆப்ஷன் இருக்கு. எப்படி சூஸ் பண்ண போறாங்க? சிஎஸ்கே எப்பவுமே வந்து ஒரு ஒரு பிளேயிங் 11 அவங்க ஆல்ரெடி டிசைடட். அதில ஏதாவது இன்ஜூரியோ இல்ல ரொம்ப டெரிபிள் லாஸ் ஆஃப் ஃபார்ம்னா தான் இன்னொரு பிளேயருக்கு சான்ஸ் குடுப்பாங்க. ஸோ அவங்க ட்ரைட் அண்ட் ட்ரஸ்டட் மெத்தட். ஒரு பிளேயர் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா, அவன் நல்லா பண்ற வரை அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குடுப்பாங்க. ஸோ நெறைய பிளேயர்ஸ் பேக்கப் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 செட். இப்போ மொயின் அலி ஒரு கூட குழப்பமும் இருக்காது. மொயின் அலியோட ஃபார்ம் ரீசென்ட் டைம்ஸ்ல மத்த லீக்ஸ்லாம் அவ்வளவா இல்லன்ற ஒரு ஒரு கருத்து இருக்கு. பட் இந்த டீமுக்கு வந்து எல்லாரும் டிஃபரெண்ட்டா ஆடுவாங்க. நம்ம எவ்வளோ தடவ பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா. இப்ப அவர் வந்து இப்ப தக்க வச்ச பிளேயர் லிஸ்ட்ல கூட இருந்தாரு. போன சீசனுக்கு முந்தின சீசன்ல. ஸோ உங்களுடைய பார்வையில் 11 எப்படி? என்னோட பிளேயிங் 11ல சர்ப்ரைசிங்லி நான் ஆரம்பத்தில மொயின் அலி பேர் போடல. ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படி தான் ஐடியலா இருக்கலாம். ருத்துராஜ் அண்ட் டெவான் கான்வே. கான்வேயோட ஃபார்ம் கொஞ்சம் சரிஞ்சிச்சு. இப்போ ரீசென்ட்டா ஆஸ்திரேலியாவோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும். ஸோ ருத்துராஜ் அண்ட் கான்வே ஓப்பன். அஜிங்கிய ரஹானே நம்பர் 3. நம்பர் 4 டாரில் மிச்சல். நம்பர் 5 தூபே. அண்ட் தூபே அகைன் நான் மும்பை இந்தியன்ஸ்க்கு சொன்ன மாரி லெஃப்ட் ஹேண்டர் மேல வேணும். அப்படி கான்வே ஏர்லி அவுட் ஆயிட்டாருன்னா, தூபே மேல கொஞ்சம் மேல வருவாரு. போக வாய்ப்பு இருக்கு. சிவம் தூபே வரைக்கும் நம்பர் 5. நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7 எம்எஸ் தோனி. மாற்றமே இல்ல. இது வந்து ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் ஷார்துல் ஹேண்டில் ஓவர் ஆர்டர் பேட்டர். தீபக் செஹர். ஸோ அங்க வந்து எனக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அமைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 10 பத்திரனா, 11 தீக்ஷனா. இதுதான் ஸ்டார்ட்டிங்கா இருக்க போகுது. இம்பாக்ட் பிளேயரா துஷார் தேஷ்பாண்டே வரலாம். இப்போ பவுலர்ஸ் அப்படிங்கிறப்போ, இப்போ நம்ம பார்த்தோம் முகேஷ் சௌத்ரி ஒரு சீசன்ல வெறித்தனமா விளையாண்டார். இன்னொன்னு அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேற. ஸோ இப்போ தீபக் சஹாருக்கு பதிலா முகேஷ் சௌத்ரி கரெக்டான சாய்ஸா இருக்க முடியாதா? முகேஷ் சௌத்ரி கூட வரலாம். இம்பாக்ட் பிளேயரா துஷார் தேஷ்பாண்டே ஆர் முகேஷ் சௌத்ரி நான் வந்து போடுறேன். அ எ எ எப்படின்னா, இப்போ தீபக் செஹர் வந்து எனக்கு பவர் பிளே பவுலர். அங்க வந்து அது கவர் பண்ணிடுறார். ஐ திங்க் ஸ்லாக்ல ஒரு ஓவர் போடுவாரு. ஷார்துல் தாக்கூர் மோர் ஆஃப் அ மிடில் ஓவர்ஸ் பவுலர். பத்திரனா உங்களுக்கு ஸ்லாக்ல போட்டுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி அவர் ஆடினப்போ, முகேஷ் ஆடினப்போ பவர் பிளே பவுலர் அவரும். ஆமா. ஸோ தீபக் செஹர் இருக்கிறப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு டவுட். பட் இப்போ விளையாடலாம். அவரும் தீபக் செஹரும் சேர்ந்து பவர் பிளேல ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்லாக் வந்து ஷார்துல் அண்ட் இவரை வச்சு கவர் பண்ணலாம். ஆமா. ஏன்னா இப்ப எண்டிங்ல எப்பவுமே ஷர்துல் அவர் வச்சிருப்பாரு தல. ஸோ இம்பாக்ட் பிளேயரா உங்களுக்கு தூபே பேட்டிங் அப்போ எடுத்துட்டு வந்துருவாரு. இப்போ பத்ரானா வந்து போன வாட்டி நல்லா தான் போட்டிருந்தாரு. ஒரு பெரிய பலமா இருந்தாரு சிஎஸ்கேக்கு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பவுலிங் பெருசா இன்டர்நேஷனல்ல எடுபடல. ஆமா. வேர்ல்ட் நெறைய கப். அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் சிஎஸ்கேக்கு வர்றாரு. அவர் ஒரு மெயின் பவுலரா இப்ப அவர பார்ப்பாங்களா? நிச்சயமா பார்ப்பாங்க. மத்த இதெல்லாம் விளையாடுறதெல்லாம் அவ்வளவா ட்ராக் பண்ண மாட்டேன். இந்த டீமுக்கு வந்து எவ்வளவோ பிளேயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டீமுக்கு வரப்போ டிஃப்ரெண்ட்டா விளையாடுறாங்க. ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அந்த பிளேயர்ஸ். வாட்சன் வந்து ஆர்சிபிக்கு விளையாடுறப்போ அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்ல. சிஎஸ்கேக்கு வரப்போ வேற லெவல் ஒரு இம்பாக்ட் குடுத்தாரு. அந்த மாரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த டீமுக்கு வந்தா டிஃப்ரெண்ட்டா பண்ணுவாங்க. கண்டிப்பா. இன்னொன்னு ஒரு ஆச்சரியமான பிக் என்ன அப்படின்னா, அப்பப்ப பண்ணுவாங்க இந்த மாரி. சமீர் ரிஸ்வியே கிட்டத்தட்ட ஒரு 7,50 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு டொமஸ்டிக் பிளேயர் இவ்ளோ அமௌண்ட் ஏன்னா நெறைய பேரு இவரு கூட இப்ப ஷாருக்க கூட எடுக்கலாமா? அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஷாருக்குக்கு பதிலா எடுத்திருக்காங்க. இது ஓகேவான பிக்கா? ஏன்னா உள்ள ஷாருக்குக்கு வருவாங்களான்னு தெரியல. பதிலான்னு சொல்ல முடியாது. ஷாருக் ஐ திங்க் ஆக்ஷன்ல ஷாருக் வேற டீம் போயிட்டாரு. ஸோ ஜிடி. கையில இவ்வளோ பட்ஜெட் இருக்குன்றதுனால தான் அவங்க வந்து போனாங்க. அந்த ஒரு யங்ஸ்டருக்கு. பட் ஸ்டார்ட்டிங்ல இருக்க மாட்டாரு. ஓகே. இன்ஃபாக்ட் இந்த டீம்ல மட்டும் தான் 9,50 கோடிக்கு கிருஷ்ணப்பா கௌதம எடுத்து ஒரு மேட்ச் கூட ஆட வைக்காம பெஞ்சில உட்கார்ந்து அவ்ளோ காச குடுத்திருந்தாங்க. சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டரா வந்து ஒரு கேட்ச் விடுவார் அந்த சீசன். அத தவிர நம்ம அவ்வளவா அவர பார்க்கவே இல்ல. ஸோ இந்த டீம்ல அந்த லக்ஸரி இருக்கு. நீங்க அவ்வளோ கோடி குடுத்தாலும் பிளேயிங் 11ல இருந்தா வாய்ப்பு இருந்தா மட்டும் தான் வைப்பாங்க. ஸோ நீங்க உங்க பார்வையில சிஎஸ்கே 11 செட்ல. ஸோ நம்ம வந்து லாங் டேர்மா கேட்போம். இந்த ஃபர்ஸ்ட் 21 தாண்டி. இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு பேட்டிங்ல இப்போ பொதுவா வந்து இது வந்து ஒரு டாடிஸ் டீமு. ஸோ ரன் ரேட் பெருசாலாம் மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னத தாண்டி போன சீசன்ல செம்மையா விளையாண்டாங்க. நல்ல ரன் ரேட், ஸ்ட்ரைக் ரேட்லாம் வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி சிஎஸ்கேவுடைய லைன் அப் எப்படி இருக்கு? டாப் டூ பாட்டம். சாலிடா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ருத்துராஜ், கான்வே வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே நம்ம போன வருஷமே பார்த்தோம். ஆமா. வெர்ஷன் 2.0. மேஜிக். அதே மாரி அவர் பண்ணாருன்னா டீமுக்கு செம. அப்புறம் சிவம் தூபே இந்தியன் டீமுக்கும் விளையாடும்போது ஒரு ஒரு எவ்வளோ 6 அடிச்சாரு அந்த ஆமா. சீரிஸ்ல. ஸோ சிவம் தூபே, டாரில் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா. உங்களுக்கு ஜென்யூன் 6 ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி. ஸோ சாலிட் டீம். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.